கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். வேர்ல்ட் கப் இறுதிக்கட்டத்தை நெருங்கிடுச்சு. லீக் மேட்சஸ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எல்லா டீமுக்குமே 1 இல்ல 2 தான் இருக்கு. ஸோ அது முடிஞ்ச உடனே சூப்பர் 8க்கு குவாலிஃபை ஆயிடுவாங்க. ஸோ இப்போ 99% டீம் வந்துட்டு குவாலிஃபை ஆயிட்டாங்க. ஸோ இன்னும் ஸ்காட்லாந்து, இங்கிலாந்து, அது மட்டும் இல்லாம பங்களாதேஷ், நெதர்லாந்து இந்த 4 டீம்ல ஏதோ ஒரு 2 டீம் மட்டும்தான் உள்ள போக வேண்டிய அந்த சான்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ மற்றபடி ஆல்மோஸ்ட் எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்தியன் டீமுடைய அட்டவணை நான் ஃபுல்லாமே போட்டிருக்கேன். இப்போ கூட ஸ்க்ரீன்ல காமிக்கிறேன். அது போக டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோவில் அதை பற்றி பேசியிருக்கேன். ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த தம்ப்நெயில் தான், போய் செக் பண்ணி பாருங்க. அந்த ஃபுல் வீடியோல எல்லா விதமான நீங்க கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கும். எப்படி நடக்குது போட்டி, ஸோ என்ன விதிமுறை, இந்த T20 வேர்ல்ட் கப் என்ன கான்செப்ட்ல நடக்குதுங்கிற விஷயம். அண்ட் இந்த வீடியோவில் ஸோ ஃபேஸ் பண்ணக்கூடிய டீமை வின் பண்ணி அவங்களால செமிஃபைனல் போய் ஜெயிக்க முடியுமா, இந்தியன் டீம் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க, ஸோ இந்த தடவையாவது உலகக்கோப்பை பாசிபிளா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் கொடுத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி அப்டேட் எல்லாமே டக்கு டக்குனுங்களை வந்து செய்யணும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியன் டீமுடைய குரூப்ல எந்த மாதிரியான டீம்ஸ் இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆப்கானிஸ்தான், ஆஸ்திரேலியா அண்ட் மூணாவதா பங்களாதேஷா இல்ல இன்னொரு டீம் வரப்போதா அப்படிங்கறத கேள்விக்குறி. பங்களாதேஷ் இல்ல நெதர்லாந்து வருவாங்க. 2 பேருமே கொஞ்சம் ஈஸி டீம் தான், ஓகேவா. ஸோ மற்றபடி கொஞ்சம் இந்தியாவுக்கு டஃப் கொடுக்க போறது இந்த 2 டீம் தான். ஒன்னு ஆப்கானிஸ்தான், இன்னொன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டஃப் கொடுக்க போறது ஆஸ்திரேலியா தான். இப்போ ரூல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏ குரூப், பி குரூப், அதாவது ஸோ இந்த குரூப் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ 4 குரூப் இருக்கு. குரூப் ஏ, குரூப் பி அண்ட் சி அண்ட் டி, மொத்தம் 4 குரூப் இருக்கு இல்லையா. ஸோ இதுல எல்லா டீமும் வெளியில போனதுக்கு அப்புறம் ஒரு 8 டீம் மட்டும் இருப்பாங்க. அந்த 8 டீமை 2 குரூப்பா பிரிப்பாங்க. அது குரூப் ஏல தான் நம்மளுடைய இந்தியன் டீம், ஆஸ்திரேலியா, ஆப்கானிஸ்தான் அண்ட் அது போக ஒரு டீம் வரும். அதே மாதிரி ஆப்போசிட் குரூப்ல மீதி இருக்கக்கூடிய டீம் வெஸ்ட் இண்டீஸ், அது மட்டும் இல்லாம மீதி இருக்கக்கூடிய 4 டீம் வரும். நான் ஸ்கிரீன்ல கொடுக்குற பாத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்தியன் குரூப்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டீம் கூடயும் மோதி இந்த தடவையும் ஜெயிச்சு டாப் 2க்குள்ள வரணும். அப்பதான் செமிஃபைனல் போக முடியும். இதுதான் ரூல்ஸ், ஓகேவா. ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த மூணாவதா வரப்போற டீம் பங்களாதேஷம், நெதர்லாந்தோ அது பிரச்சனை கிடையாது. யார் வந்தாலும் இந்தியாவுக்கு கொஞ்சம் ஈஸியா தான் இருக்க போகுது. டஃப் கொடுக்க போறது ஆப்கானிஸ்தான் அண்ட் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவை பத்தி பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆப்கானிஸ்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களுடைய கிரிக்கெட் குவாலிட்டி பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. பேட்டிங், பவுலிங், ஆல்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே பட்டி டிங்கரிங் பார்த்திருக்காங்க. ஏகப்பட்ட பிளேயர்ஸை வந்துட்டு உருவாக்கி உள்ள யாரு தேவையோ அவங்கள மட்டும் உள்ள போட்டு வச்சிருக்காங்கன்னு சொன்னோம். அண்ட் பவுலிங் யூனிட் எஸ்பெஷலி பாராட்டி ஆகணுங்க. ஸோ அவங்களோட ஸ்ட்ரென்த்தே அந்த ஸ்பின்னர்ஸ் தான். இப்போ எங்க நடக்கக்கூடிய ட்ராக், அதாவது நீங்க வெஸ்ட் இண்டீஸ்ல விளையாண்டாலும் நியூயார்க்ல விளையாண்டாலும் ஸ்பின்னர்ஸ் நல்லா ஆதிக்கம் செலுத்துறாங்க அப்படிங்கிறதுனால ஸோ வெஸ்ட் இண்டீஸ்ல அவங்க விளையாண்ட எல்லா மேட்சுமே கை கூடினதுக்கு காரணமே கேட்டீங்க அப்படின்னா ஸோ அந்த ரஷீத் கான், நூர் அகமது அவங்களுடைய பவுலிங் தான் செம்மையா திருப்புறாங்க. ஆனா அப்படியே நம்ம இந்தியா பக்கம் வாங்கல, ஜட்டு அண்ட் அக்ஷர் பட்டேலுக்கு மேக்ஸிமம் ஓவரே கிடைக்கல. ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சு ஆடிட்டு இருக்கும்போது ஸோ ஸ்பின்னர்ஸ் நல்லா பண்றாங்க அப்படிங்கும்போது இந்தியாவுக்கு ஒரு தடுமாற்றம் வருமா, அண்ட் ஜட்டு அண்ட் அக்ஷர் பட்டேல் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் ட்ராக்ல எப்படி போட போறாங்க அப்படிங்கிறது ஒரு கன்ஃபியூஷன், ஓகேவா. இன்னொரு பக்கம் அவங்களோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபரூகி ஆகட்டும், ஸோ அது மட்டும் இல்லாமல் நவீன் உல்லக் 2 பேருமே வந்துட்டு செம்மையா பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக மொத்தத்தில் அவங்களுடைய எல்லா யூனிட்டுமே கொஞ்சம் ரொம்ப ரொம்ப யூனிஃபார்மா இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இங்கேயுமே பிசிறு தட்டாம ஆடி இருக்காங்க. ஸோ லோ ஸ்கோர் போட்டப்பமும் அதை டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு 150, 160 இந்த பிச்சோடைய, அதாவது இந்த வெஸ்ட் இண்டீஸ் ட்ராக்ல மேக்ஸிமம் அவ்வளோதான் வருது. ஸோ அந்த ஸ்கோரையும் பார்த்தோம் அப்படின்னா கம்ஃபர்டபுளா சேஸ் பண்ணியிருக்காங்க. நியூசிலாந்து மாதிரியான ஒரு டீமை வந்துட்டு ஓட விட்டுருக்காங்கன்னு சொன்னோம். ஸோ அந்த அளவுக்கு குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட் அவங்க ஆடிட்டு இருக்காங்க. ஸோ உண்மையாலுமே பாராட்டி ஆகணும். ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நல்லா பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கறது ரஹமதுல்லா குருபாஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயருங்க. ஸோ நியூசிலாந்துடைய செம்மையான ஒரு இன்னிங்ஸ் வந்துட்டு ஆடி கொடுத்தாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லா டீம் கூடயுமே ஒரு நல்ல ஒரு இன்னிங்ஸ் அப்படிங்கிறது அவர்கிட்ட இருந்து வந்துகிட்டு இருக்கு. அடுத்த ஒரு பேட்டிங் நட்சத்திரமா ஆப்கானிஸ்தானுக்காக வந்துட்டு உருவாயிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ இப்போதைக்கு அதுதான் அவங்களுடைய ஸ்ட்ரென்த். இந்தியன் டீமுக்கு ஓரளவுக்கு டஃப் கொடுப்பாங்க அப்படிங்கிறதான் என்னுடைய நோக்கமா இருந்துட்டு இருக்கு. யூஎஸ்ஏவே டஃப் கொடுக்கும்போது இவங்க கண்டிப்பா மேபி ஜெயிக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். என்னப்பா இப்படி பேசுற அப்படின்னு நினைக்க வேணாம். ஏன்னா ஆப்கானிஸ்தான் அந்த அளவுக்கு கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க. அண்ட் ஸ்பின் யூனிட் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ இந்தியன் டீம் தோத்துருவாங்க அப்படின்னு 100% நான் சொல்ல வரல. ஆனா கண்டிப்பா ஏதாவது ஒரு அப்செட் பண்றதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க. ஸோ ஆப்கானிஸ்தானை நம்ம ஜெயிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஈஸியா இன்னொரு டீம் தானே அதை ஜெயிச்சிடலாம். அது பங்களாதேஷ்ல, நெதர்லாந்து, அது பிரச்சனை கிடையாது. ஸோ ஃபைனலா ரொம்ப ரொம்ப இருக்கக்கூடிய மேட்சே பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியா கூட ஒரு கண்டம். ஜூன் 24ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா அந்த போட்டி வந்துட்டு நடைபெறுது. அது மிகப்பெரிய டஃப் கேமா இருக்க போகுது. ஸோ அவங்க சைட்ல ஓரளவுக்கு எல்லாமே குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது இந்தியாவுக்கு கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாற்றம் கிடையாது. ஆப்கானிஸ்தானை தாண்டி நம்ம டஃப் அப்படின்னு பார்க்கும்போது ஆஸ்திரேலியா தான். ஸோ இந்தியன் டீம் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டாப் 2க்குள்ள எப்படியாவது ஒன்று வரணும். ஸோ கம்ஃபர்டபுளா வந்துருவாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஏதாவது ஒரு அப்செட் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எங்காவது ஆப்கானிஸ்தான் கூட தோத்து ஆஸ்திரேலியா கூட தோத்துட்டாங்க அப்படின்னா சூப்பர் 8 தாண்டி நம்மளால மூவ் ஆக முடியாது அப்படிங்கிற விஷயம் தான். ஸோ இந்தியன் டீம் அதெல்லாம் கிராஸ் பண்ணி வந்துருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்கு. ஸோ இதுதான் செமிஃபைனல் போறக்கான ரூல். சூப்பர் 8ல இதுதான் நடக்க போகுது. இந்த 4 டீம் கூட மேட்ச் நடக்கும். ஜெயிச்சு டாப் 2 வரவங்க செமிஃபைனல் போவாங்க. செமிஃபைனல்
ஃபைனல் 1 அண்ட் செமி ஃபைனல் 2 இருக்கும். ஸோ 2 குரூப்புக்கும் மாறி மாறி நடக்கும். அண்ட் ஃபைனல் போட்டி அப்படிங்கிறது 29ஆம் தேதி நடக்க போகுது. ஸோ இந்தியன் டீம் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது நம்ம தாண்டினா கூட ஸோ அடுத்தது சவுத் ஆப்பிரிக்கா அப்படி இல்லைன்னா வெஸ்ட் இண்டீஸ் கூட செமிஃபைனல் வரக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். ஸோ முதல்ல இந்த குரூப்பை தாண்டணும், இதுதான் மிகப்பெரிய கண்டம். ஸோ இப்போ ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்க போகுது. கனடா கூட ஒரு மேட்ச் இருக்கு. ஸோ ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் அந்த மேட்ச் நடந்து முடியல. ஸோ சப்போஸ் அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ரிசல்ட் என்னன்னு சொல்லுங்க. ஆப்வியஸாக இந்தியா வின் பண்ணியிருப்பாங்க. அண்ட் பட் யார் நல்லா பண்ணாங்க அப்படிங்கிறத கேள்வி. ஸோ இந்த ஒரு ஆடை வந்துட்டு பலியாடை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்றேன். ஏன் பலியாடுன்னு சொல்றேன் அப்படின்னா ஒரு சின்ன டீம் தானே. ஸோ இந்த தோத்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ சின்ன டீம் கூட தோத்துருவோமோ அப்படிங்கிற பயமும் தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி இந்தியா குவாலிஃபை ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா விராட் கோலி ஃபார்முக்கு வரணும். அண்ட் பவுலர்ஸ் வந்துட்டு ஜக்டுவன் அக்சர் பட்டேலோடைய ஸ்பெல்ல வந்துட்டு நிறையவே யூஸ் பண்ணிக்கணும். ஸோ நிறைய பேர் இவங்களை வச்சு பயிற்சி எடுத்துக்கணும். ஸோ அப்பதான் நம்ம சூப்பர் 8 போகும்போது ஸோ 11 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ஆகும். அண்ட் மேபி இதுக்கப்புறம் 150 to 180 வரைக்கும் ஸ்கோர் கொஞ்சம் அதிகமாக வரக்கான சான்ஸும் ஹைலி பாசிபிளா இருக்கும். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ ஓவராலாக நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இந்தியன் டீம் ஆப்கானிஸ்தான் அண்ட் ஆஸ்திரேலியாவை எப்படி எதிர்கொள்ள போறாங்க அப்படிங்கறத சொல்லுங்க. ஸோ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறதையும் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.